என்னாச்சு? ஏண்டி இவ்ளோ நேரம்? சொல்றேன் இருடி. மாப்ள ஆள் சூப்பரா இருக்கு, அள்ளிரலாமா? அல்றதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? கண்ட பொறுக்கீங்களா வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போதுங்க. ஏய், எனக்கு கால் பண்ண வேண்டியதானடி? உனக்கு ட்ரை பண்ண, உன் லைனே கிடைக்கல. சாரிடி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அந்த வாழைப்பழம் பார்ட்டி வந்துட்டாரு. என்னது வாழைப்பழமா? அதாண்டி அன்னைக்கு கோயில பிரசாதம் கொடுத்தாரே அவர்தான். அது நான் கச்சராயநாத் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். வண்டி பள்ளத்துல இறங்குனதுனால வீல் உடைஞ்சிருச்சு. நான் விருத்தாச்சலம் போனோம். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம. என்னடே இது? ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்குன மாதிரி ஸ்கூட்டியை அசால்ட்டா தூக்கிட்டு வந்திருக்காரு. நல்ல வேலை உனக்கு கை கால்ல அடிபடல, இல்லனா மப்புல ஒன்னையும் தூக்கிட்டு வந்திருப்பாரு. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால். நான் கச்சராயநாத் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். சிறந்த திராவிடனல் திருநாடும் மாமா நில்லு. தோசை சாப்பிடுறியா? தோசையா? எங்க? இதோ. ஐய ஒரே தூசி. சரி வேண்டாம், நாளைக்கு நான் பென்சில் டப்பால போட்டு கொண்டு வரேன். பரவாயில்ல, இதே குடு. நல்லா இருக்கா? பாப்பா கொடுத்தா நல்லா இல்லாம இருக்குமா? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால். ஆயம்மா. என்னங்க டீச்சர்? அந்த மரத்து கீழே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு என்னைய பாக்குறாரு பாருங்க. அவராம்மா? நானும் உங்கள மாதிரி தான் வந்த புதுசுல தப்பா நினைச்சேன். என்னைய தான் பாக்குறாரோன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. அவரும் அவரு மாமன் பொண்ணும் சின்ன வயசுல இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாங்களாமா. இப்ப அந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியலையா. அந்த பொண்ணு நினைப்பு வரும்போதெல்லாம் இங்க வந்து உட்காந்துக்கிறாருமா. அப்படியா? இப்ப கூட பஞ்சாயத்துல சண்டை போட்டு புது பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு அவருதான் ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. அவரு உங்களை மட்டும் இல்ல டீச்சர், வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. நீங்க தைரியமா பாடத்தை நடத்துங்க. டீச்சர், அந்த மாமா அப்பவே போயிட்டாங்க டீச்சர். நான் ஒன்னும் அவரை பார்க்கல. ஏன் டீச்சர் போய் சொல்றீங்க? ஹலோ மேடம், தூக்கம் வந்தா தூங்குங்க, இல்ல ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு படுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் உங்களை படுத்துறத பத்தி எங்களுக்கு தெரியாதா? லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு புரண்டு புரண்டு படுத்து பெட்டை கிழிக்கிறத விட்டுட்டு என்ன விஷயம்னு சொல்லு. இன்னைக்கு காலையில நான் பஸ்ல ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூட்டிக்காரர்ல, அவர் ஸ்கூட்டிக்காரர் இல்லமா, மப்புல வேட்டிய தோல்ல போட்டு சுத்துற வேட்டிக்காரர். பஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. இன்னைக்கு பஸ்ல பெரியவரே, டிக்கெட் டிக்கெட் கொடுக்கலங்க. ஏயா காசு கொடுத்தா டிக்கெட் கொடுப்பாங்க? காசை கொடுத்துட்டேங்க. அந்த கண்டக்டர் தம்பி தான் டிக்கெட் கொடுக்கலங்க. சார், அந்த கிழவன் போய் சொல்றாரு சார். அவர் காசு கொடுத்துட்டா நான் ஏன் சார் டிக்கெட் கொடுக்காம இருக்க போறேன்? ஏயா பஸ்ல டிக்கெட்டுக்கா போறது இல்லாம இந்த வயசுல போய் வேற பேசுறியா? பணத்திலையா 10 மடங்கு அபராதத்தை கட்டு, இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன். கண்டக்டர் தப்பு பண்றது நான் தண்டனை அனுபவிக்கிறதா? ஏய் வடாங்க. சாரி சார்,
பெரியவர் காசு கொடுத்தாரு, நான் தான் டிக்கெட் கொடுக்க மறந்துட்டேன். நீங்க வந்ததும் பதட்டத்துல பொய் சொல்லிட்டேன் சார். சாரி சார். இப்ப சொல்லு, அவர் நல்லவர் தானே? அதெல்லாம் சரி, ஒரு நாளைக்கு வழியில நீ எத்தனை பேரை பாக்குற? அத 100கணக்கான பேர் பாத்துட்டு இருக்கேன். அத்தனை பேர்ல இந்த குடிகாரன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறானா? உனக்கு அவர் வெறும் குடிகாரனா மட்டும்தான் தெரியறாரு. ஆனா எனக்கு அவருக்குள்ள இருக்கிற நல்ல குணம் தெரியுது. அதனாலதான் அவர் மட்டும் என் கணக்கு தெரியறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படியே போனா அந்த குடிகாரன் டீச்சர் மனசுல குடிசை கட்டிடுவாண்டி. அப்புறம் நெருப்பு வச்சுதான் வெளியேற்ற வேண்டியது இருக்கும். அவரை ஏண்டி வெளியேத்தணும்? அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டு போறாரு. அடிப்பாவி, அப்ப இனிமே வேலையை விட்டுட்டு அந்த குடிகாரன் பின்னால சுத்த ஆரம்பிச்சிருப்ப போல இருக்கு. ஏதோ நல்லவரா இருக்காருங்கிறதுக்காக தான் சொன்னேன். நல்லவராவே இருந்துட்டு போட்டுண்டி. ஆம்பளை பின்னால சுத்துறதே அசிங்கம். அதுவும் உன்ன மாதிரி ஒரு டீச்சர் குடிகாரன் பின்னால சுத்துறது அதை விட அசிங்கம்டி. இதுவே அந்த ஆளு தூரல் நின்னு போச்சு பாக்யராஜ் மாதிரி அந்த கிராமத்துக்கு வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் நீயும் அந்த கிராமத்துல சுலக்ஷனா மாதிரி இருந்து 2 பேரும் மாந்தோப்புல சந்திச்சு லவ் பண்ணிருந்தா கூட ஒரு ஃப்ரெண்டா நானே ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஏங்க 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 வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என் மகாராணிய பார்க்க எவ்வளவு நேரம் காத்திருந்தா என்ன? நானு உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன? லட்டு. பரவாயில்லையா, என் டேஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்க. இத சாப்பிடணும்னா நான் சொல்றது நீ கேட்கணும். என்ன செய்யணும்? கிட்ட வா சொல்றேன். விடுங்க விடுங்க. ஐயோ விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? நான் பாட்டுக்கு சிவனேன்னு படுத்துட்டு இருக்கேன், என்ன போட்டு விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல நீ பேசிட்டே இருந்தியா, நான் அந்த கிராமத்துக்கே போய் வாழ்ந்துட்டேன்டி. ஆனாலும் இவரு அந்த பாக்கியராஜ் விட ரொம்ப மோசம்டி. ஐயோ கண்டதையும் நினைச்சுக்கிட்டு நைட்ல தூங்க விடாம போடி போடி உன் வீட்டுக்கு போடி. பஸ் எடுத்துங்க. ஆம்பளை பின்னால சுத்துறதே அசிங்கம். அதுவும் உன்ன மாதிரி ஒரு டீச்சர் குடிகாரன் பின்னால சுத்துறது அதை விட அசிங்கம்டி. மாமா பாத்து. மாமா போ மாமா, என் கால் வலிக்குது. இப்படிதான் நடக்க வச்சு கூட்டிட்டு போவியா? பாப்பா பெருசானே மாமா பிளஷர் கார்ல வச்சு கூட்டு போவேன். பிளஸர்லாம் வேண்டாம், பைக் தான் வேணும். அப்படியா? ஏன்? பைக்ல போனாதான் மாமா பின்னாடி உட்கார்ந்துட்டு ஜாலியா போக முடியும். அப்ப பாப்பாக்கு பிடிச்ச பைக்கே வாங்கிருவோம். அப்ப இப்ப போக முடியாதா? போலாமே. எப்படி? இப்படி. பைக் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு.
கிரி என்ன அதுக்குள்ள வந்துட்ட? முகூர்த்தம் முடிஞ்சதா இல்லையா? கல்யாணத்துக்கு போனியா இல்லையா? கேட்டா எதுவும் வாய திறக்காத. உனக்கெல்லாம் ஏதாவது நல்லது கெட்டதுன்னு இருந்தா தானே. யாருமா? என்ன வேணும்? அவரை பார்க்கணும். யாரு? இவரையா? அண்ணா கிரி அண்ணா, உன்னை பார்க்க கூட யாரும் வந்திருக்காங்கண்ணா. ஐயோ, என்னம்மா? இல்ல மரத்தூள் கொஞ்சம் வேணும், அதான் வாங்கிட்டு போலான்னு. அண்ணே, ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துறோம். சரிண்ணா. ஏய், இங்க என்னடி பண்ற? இல்ல ப்ராஜெக்ட்டுக்காக மரத்தூள் வாங்கலான்னு வந்தேன். அப்ப நீ ஸ்கூலுக்கு போலியா? இன்னைக்கு ஸ்கூல் லீவு. லீவா? அப்புறம் எனக்கு முன்னாடி கிளம்பி வந்த? ஸ்கூல் லீவுங்கிறதையே மறந்துட்டேன்டி. லூசு, நேத்து இருந்த மூடுக்கே நீ உன்னையே மறந்துருப்ப. வா, ஹாஸ்டல்ல விட்டுட்டு போறேன். அண்ணே போலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.